இந்த தாத்தா அவங்க பேத்திக்கு ஒரு பையன் கூட சின்ன வயசுலயே திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையிலேயே பாயோட ஆட்கள் வந்து தாத்தாவை வேலைக்கு கூப்பிடுறாங்க. ஆனா தாத்தா வர முடியாதுன்னு சொல்றாரு. உடனே பாயோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தாத்தாவை குதிரைக்கு கால்ல கட்டி இழுத்துட்டு பாய் கிட்ட கூட்டிட்டு போய் கட்டி போடுறாங்க. நம்ம ஹீரோ பாய்க்கா காலை பிடிச்சு ரொம்பவே கெஞ்சுறான், எங்க தாத்தாவை விட்டுருங்கன்னு. ஆனா பாய் கேட்காதனால கல்லெடுத்து எரிஞ்சிட்டு மண்ணெல்லாம் தூக்கி வீசிட்டு தாத்தாவை கூட்டிட்டு தப்பிக்கலான்னு போறான். ஆனா தாத்தா நீ எப்படியாவது ஓடிருன்னு சொல்லிட்டு செத்து போறாரு. உடனே அந்த பையன் அந்த இடத்தை விட்டு ரொம்பவே வேகமா ஓடி போறான். அந்த பையன் ஒரு காட்டுக்குள்ள போகும்போது ஒரு பீமை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த பையன் தான் பீமை காப்பாத்துறான். அதனாலேயே அந்த பையனை பீம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கறான். அந்த பையன் சாப்பாடை ரொம்பவே வேகமா சாப்பிடுறத பார்த்த பீம் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். உடனே பீம் அந்த பையனை கூட்டிட்டு ஒரு ரூமுக்கு போய் நீ வருங்காலத்துல என்ன போலயே பெரிய வீரனா வருவான்னு சொல்றான். ரொம்ப நாள் கழிச்சு பீம் ரெண்டாவது ஒரு திருமணம் பண்றான். ரெண்டாவது மனைவி முதல் மனைவி வந்து ஆர்த்தி எடுத்தா மட்டும்தான் நான் அரண்மனைக்குள்ள வருவேன்னு சொல்றாங்க. ஆனா முதல் மனைவி விருப்பமே இல்லாம தான் ஆர்த்தி எடுக்கிறான். அன்னைக்கு நைட்டே பீமை அடிக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வராங்க. ஆனா இரண்டாவது மனைவியும் தான் எல்லாரையுமே அடிச்சு பீமை காப்பாத்துறான். இரண்டாவது மனைவி பீம்கிட்ட இதுல யாருன்னு கேட்கும்போது பீம் சொல்றான் இதெல்லாம் பாயோட ஆட்கள்னு. அடுத்த நாள் காலையிலேயே அந்த பையன் பாயோட இடத்துக்கு எல்லா ஆட்களையும் அடிச்சிட்டு பாய குதிரை கால்ல கட்டி இழுத்துட்டு வாரான். இழுத்துட்டு வந்து பீமோட முன்னாடி கெட்டி போட்டு செருப்பு மாலை போட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பீம் கொள்றான். அன்னைக்கு நைட்டே பீம் இரண்டாவது மனைவியோட ரூமுக்கு போறான். ஆனா இரண்டாவது மனைவிட்ட பெண்மை தன்மைய உணர முடியலன்னு பீம் முதல் மனைவியை கூட்டிட்டு ரூமுக்கு போறான். ஆனா இரண்டாவது மனைவி நம்ம ஹீரோவை பார்த்து முதல் முறையா பெண்மையை உணர்றாங்க. அடுத்த நாள் காலையிலே இரண்டாவது மனைவி அந்த பையன் கிட்ட போய் ஒரு போட்டிக்கு சவாலுக்கு கூப்பிடுறாங்க. அதுல இரண்டாவது மனைவி ஜெயிச்சா அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்கலன்னு சொல்றாங்க. அந்த போட்டி இப்ப நடைபெறுது. நம்ம ஹீரோ ஜெயிக்கிறது போல இருக்கு. ஆனா அந்த இரண்டாவது மனைவி நம்ம ஹீரோவை திசை திருப்பி ஜெயிக்கிறாங்க. இப்ப பீம் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கான். அங்க ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை அடைஞ்சே தீரணும்னு அரண்மனைக்கு வண்டியில வச்சு கூட்டிட்டு வரான். அப்பதான் வண்டிக்கு எதிரில ஒரு பொண்ணு வந்து விழுறா. அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறான். இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.